வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 3, 4 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அமலாக்கத்துறையின் சாயம் வெளுத்துவிட்டது. அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பாஜக அரசு நடத்தி வரும் மிரட்டல் அரசியலுக்கு வைகோ கண்டனம். கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர். தமிழகத்தில் 2000 இடங்களில் இன்று சிறப்பு மருத்துவ முகாம். பரிசோதனை மேற்கொண்டு நோய்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வலியுறுத்தல். புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது. மழைக்கு இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு செஸ் வீராங்கனை வைஷாலி இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் பெண் வீராங்கனை என்ற பெருமையையும் இந்திய அளவில் 3வது வீராங்கனை என்ற சாதனையையும் வைஷாலி படைத்துள்ளார். இந்த நிலையில் வைஷாலிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வைஷாலியின் வெற்றி பயணம் செஸ் ஆர்வலர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். கிராண்ட் மாஸ்டர் உடன்பிறப்புகளாக நீங்களும் சகோதரர் பிரக்ஞானந்தாவும் வரலாறு படைத்துள்ளீர்கள் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதற்கிடையே திராவிட கழக தலைவர் கி. வீரமணியின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து புத்தகம் வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்கள் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலையில் தொடர் மழை பெய்ததால் GST சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, OMR, பூந்தமல்லி, அம்பத்தூர் ஆகிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றங்கள் தொடர்பாக மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்துள்ளது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவாரூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழையினால் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் தெற்கு அந்தமான் கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நிலை கொண்டிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புயலை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மழையால் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மழைக்கு இதுவரை 5 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த அவர் மனித உயிரிழப்புக்கும் கால்நடை உயிரிழப்புக்கும் உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அமலாக்கத்துறையின் சாயம் வெளுத்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் சுரேஷ் பாபு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமலாக்கத்துறை அவர் மீது 2018ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில் மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் வழக்கில் இருந்து விடுதலை செய்வதாக 3 கோடி ரூபாய் லஞ்சம் தருமாறு மதுரை அமலாக்கத்துறை அதிகாரியான அங்கித் திவாரி கேட்ட நிலையில் 20 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். இது குறித்து மருத்துவர் ஏற்கனவே அளித்த புகாரின் பேரில் தகவல் அறிந்து அங்கு வந்த திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் காரில் இருந்து 20 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை கைப்பற்றி அவரையும் கைது செய்தனர். இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில்
தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மிக திறமையாக செயல்பட்டு அங்கித் திவாரியை பிடித்ததற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்க பயன்படுத்தும் கருவியான அமலாக்கத்துறையில் எந்த அளவுக்கு லஞ்சம் ஊழல் புரையோடி கிடக்கிறது என்பதற்கு அமலாக்கத்துறை அதிகாரியின் கைது வெளிச்சம் போட்டு காட்டுவதாக வைகோ தெரிவித்துள்ளார். மாநில அரசின் அனுமதியின்றி இந்த அமலாக்கத்துறையை தலைமைச் செயலகத்துக்குள் ஏவி விட்டு திமுக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த ஒன்றிய பாஜக அரசு முனைப்பு காட்டியதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு உள்ளே லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நுழைந்து சோதனை நடத்தி இருப்பது வரவேற்கத்தக்கது என பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஒன்றிய பாஜக அரசு நடத்தி வரும் மிரட்டல் அரசியல் கடும் கண்டனத்துக்குரியது என்றும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 100 இடங்களில் இன்று நடைபெறும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு முகாமினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதும் 100 இடங்களில் இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ள முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு முகாமில் புதியதாக திருமணம் ஆனவர்கள், விடுபட்ட குடும்பத்தினர் இக்காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ராயபுரம், அடையார், மயிலாப்பூர், அயனாவரம், நீலாங்கரை உள்ளிட்ட 5 இடங்களில் முகாம் நடைபெற உள்ளது. அதேபோல் 2000 இடங்களில் இன்று நடைபெறும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமினை பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று பரிசோதனை மேற்கொண்டு மழைக்கால நோய்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 2009 ஜூலை திங்கள் 27ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர்களால் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி இதுவரை தமிழ்நாட்டில் 1,45,00,000 குடும்பங்கள் பயனாளி குடும்பங்களாக பயன்பெற்று வருகிறார்கள். குடும்பத்திற்கு 5 லட்சம் வரை இதில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின்படி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த எதிர்வருகிற 5 ஆண்டுகளுக்கு கடந்த ஆண்டு 7,730 கோடி ரூபாயை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு விடுவித்தார்கள். அந்த வகையில் ஆண்டொன்றுக்கு 1,541 கோடி ரூபாய் தமிழக அரசின் சார்பில் இந்த காப்பீட்டு திட்டத்திற்காக பயன்படுத்தப்படவிருக்கிறது. 4ஆம் தேதி முதல் தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 4ஆம் தேதி தொடங்குகிறது. 19 நாட்கள் நடைபெறும் இந்த தொடரில் 15 அமர்வுகளுக்கு திட்டமிடப்பட்டு உள்ளது. அத்துடன் 18 மசோதாக்கள் உட்பட முக்கிய அலுவல்களை இந்த தொடரில் மேற்கொள்ளவும் அரசு திட்டமிட்டு உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஆளுநர்கள் அதிகார அத்துமீறல், அமலாக்கத்துறை சோதனை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளது. அரசியல் சாசனத்திற்கு எவ்வித மரியாதையும் தரவில்லை என்பதை ஆளுநர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக மாற்ற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் செயல்பாட்டு குழுவினர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்துள்ளதாக தெரிவித்தார். போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மதிமுக மாநில பொருளாளர் செந்திலதிபன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாகவும் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்ற வலியுறுத்தியும் பேசினார். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்கிற பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும்
கட்சி சார்பற்ற முறையில் வழக்கறிஞர்கள் இனம் என்கின்ற அந்த உணர்வோடு அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பங்கேற்று இந்த முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் தமிழை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக மாற்றிட வேண்டும் என்று தீர்மானம் இயற்றி உயர்நீதிமன்றத்தினுடைய ஒப்புதலோடு அனுப்பப்பட்டு ஏறத்தாழ 18 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் அது நிறைவேறாத ஒரு கனவாக இருக்கிறது. மீண்டும் 2021 ஆட்சிக்கு வந்த இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே ஏகமனதாக ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மதுரைக்கு வந்தபோது அவரிடத்தில் நேரடியாக கோரிக்கை வைத்தும் இதை பாராமுகமாக ஒன்றிய அரசும் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை புரியாமல் அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வழக்கறிஞர்கள் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னால் அவருடைய நுழைவாயிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். மிசோரம் மாநில வாக்கு எண்ணிக்கையை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மிசோரம், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய 5 மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. மிசோரம் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளுக்கும் நவம்பர் 7ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. 5 மாநில தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை காலை 8 மணி முதல் எண்ணப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மிசோராமில் 3ஆம் தேதி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் என்பதால் வாக்கு எண்ணிக்கையை வேறு தேதிக்கு மாற்றுமாறு கிறிஸ்தவ அமைப்புகள், அரசியல் கட்சிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆதித்யா L1 விண்கலத்தில் சோலார் ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ற கருவி செயல்பட தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை இஸ்ரோ கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. இந்த விண்கலமானது 125 நாட்கள் பயணம் செய்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லெக்ராஞ்சியன் புள்ளி 1 சென்றடையும் என்றும் அங்கிருந்து சூரியனை ஆய்வு செய்யும் பணியில் விண்கலம் ஈடுபடும் என்றும் இஸ்ரோ தகவல் தெரிவித்திருந்தது. இதற்கிடையில் ஆதித்யா L1 விண்கலம் வரும் ஜனவரி 7ஆம் தேதி லெக்ராஞ்சியன் புள்ளியை சுற்றி நிலைநிறுத்தப்படும் என்று சமீபத்தில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்து இருந்தார். இந்த நிலையில் சோலார் விண்ட் அயன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ற கருவி தற்போது செயல்பட தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் ஆதித்யா சூரிய காற்று துகள் கருவியில் புரோட்டான், ஆல்பா துகள்களில் உள்ள எண்ணிக்கை மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் தொழிலதிபர் வீட்டை உடைத்து 25 லட்சம் மதிப்புள்ள நகை மற்றும் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கணேஷ் நகரை சேர்ந்த சந்திரமோகன் என்பவர் மதுரையில் உணவகம் நடத்தி வருகிறார். கடந்த 27ஆம் தேதி மகனை பார்ப்பதற்காக சந்திரமோகனும் அவரது மனைவியும் வீட்டை பூட்டிவிட்டு தேனிக்கு சென்றனர். இந்நிலையில் வீட்டில் ஆட்கள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 25 லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மிகவும் பழமை வாய்ந்த எட்டி மண்டபத்தில் பக்தோஷித பெருமாள் சிறப்பு யாகம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள 600 ஆண்டு பழமை வாய்ந்த எட்டி மண்டபத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் கைங்கரிய அறக்கட்டளை நாகராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் தரைமட்டத்தில் இருந்து மண்டபத்தை 5 அடி உயர்த்தி புதுப்பிக்கப்பட்டு வாஸ்து ஹோமம், சுதர்சன ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை முன்னிட்டு மண்டபத்தில் மங்கள வாத்தியங்களுடன் வாஸ்து ஹோமம், சுதர்சன ஹோமம், கலச பூஜை, 108 மூலிகை கொண்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பல்வேறு தேர்வு குளறுபடிகளை கண்டித்தும் இணைய வழி விடைத்தாள் திருத்தத்தை கைவிடக் கோரியும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பல்வேறு தேர்வு குளறுபடிகளை கண்டித்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் 3வது மண்டலத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு யூனிவர்சிட்டியோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேர்வுகளை நடத்தி ஒழுங்கான முறையில் அவங்களுடைய டிகிரி டிப்ளமா கொடுப்பது தான் ஒரு யூனிவர்சிட்டியோட வேலை. அதை தவிர இது எல்லா விஷயங்களும் நடந்துருக்கு. இதுதான் இந்த யூனிவர்சிட்டி நிலைமை. இதை நாங்கள் கண்டிக்கும் வழியில் இந்த துணைவேந்தர் இப்போ பதவி உயர்த்தல் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு குளறுபடிகள் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஒன் தடவை 100% இருந்துச்சு, 200% ஆகி போச்சு. முக்கியமாக இதில் பாதிக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மாணவர்கள் எதாவது அவன் வழி எதாவது பேசணும்னா உடனே அவனை போட்டா பிடிச்சி நீ தானே பண்ண, நீங்கள் வா அவனை யூனிவர்சிட்டியில் பார்த்துக்கிறேன்றது. வாத்தியார்கள் எதாவது பண்ணால் உடனே வேலை விஷயம் அனுப்ப மாட்டேன்னு மிரட்டுறது. இப்படி ஒரு காட்டு தர்பார் நடத்தி கொண்டிருக்க ஆரம்பம் அவர்களே, நீங்கள் உங்கள் போக்கை மாற்றிக்கலைன்னா இது உள்ளே இருந்த துணைவேந்தர்கள்லாம் என்ன பாடுபட்டாங்களோ அது மாதிரி பாடுபடுவீங்க நீங்கள் அப்படின்றதே தெரிவித்துக் கொள்கிறோம். அதை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பாக நடத்தப்படுகிறது. மயிலாடுதுறையில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் அதற்கான ஆயத்த கூட்டத்தை நடத்தினர். மாவட்ட தலைவர் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மாநில தலைவர் வரதராஜ், மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் ஜனவரி 8ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்து விளக்கி பேசினர். தொழிலாளர்களுக்கு சட்டவிரோத 12 மணி நேர வேலை நேரம் கடைபிடிக்கப்படுவதால் குறைவான ஆம்புலன்ஸ்களை வைத்து நிறைய சேவைகளை கேசுகளை அட்டன் பண்ண வேண்டியிருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய விபத்தில் தொழிலாளர்களும் பொதுமக்களுமே உயிரிழக்க நேரிடுகிறது. இந்த சேவை திட்டத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனியார் நிறுவனம் 1353 ஆம்புலன்ஸ்களையும் இயக்காமல் தினந்தோறும் வார விடுமுறை நாட்களிலும் மேலும் கொரோனாவுக்கு பிறகு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட கூடுதலான ஆம்புலன்ஸ்களையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஆனா இன்னைக்கு மக்களுடைய பெரிய ஒரு மருத்துவ தேவைக்கு கூடுதலான 108 ஆம்புலன்ஸ்கள் தேவைப்படுகிறது. இந்த சேவை திட்டம் சரியாக செயல்படணும்னா தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை வழங்கப்படணும், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களை இயக்கணும். இந்த சட்டவிரோத நடவடிக்கை அம்பலப்படுத்தின தொழிலாளர்களை சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்திருக்காங்க, அந்த தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கணும். இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஈடுபட இருக்கிறோம். அந்த போராட்ட நடவடிக்கைக்கான தயாரிப்பு கூட்டம் இன்று இந்த அரங்கில் நடந்து கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாமகவினர் கோரிக்கை மனுவினை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த முள்ளுவாடி ஊராட்சி கலவை கூட்டுரோடு பகுதியில் புதியதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் புதிய மதுக்கடை உள்ள பகுதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நிறைந்த பகுதியாக உள்ளதால் மதுக்கடை மூலம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் சூழலும் உருவாகும் என்பதால் புதிய மதுக்கடை அமைக்கும் முயற்சியை நிரந்தரமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறி மனுவை வழங்கினர். மன்னார்குடியில் மினி பால் பண்ணை அமைக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்ட பால் உற்பத்தியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், தொழிற்துறை அமைச்சர் TRB ராஜா உள்ளிட்ட வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 350 நபர்களுக்கு 3,40,00,000 மதிப்பீட்டில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசுகையில் மன்னார்குடியில் விரைவில் மினி பால் பண்ணை அமைக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதி திருவள்ளுவர் பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் திருவீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதி திருவள்ளுவர் பேட்டையில் உள்ள
அருள்மிகு ஸ்ரீ ஜீவரத்ன விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும் விநாயகர் திருவீதி உலாவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஆலய தலைவர் மயிலை ஸ்ரீதரன், நிர்வாக செயலாளர் எம் சம்பத்குமார், தர்மகத்தா எஸ் சங்கர சத்குரு, GM ஆனந்த் ஆகியோரின் மேற்பார்வையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் கா குரு, வழக்கறிஞர் SG ரமேஷ்குமார், மயிலை மாமன்ற உறுப்பினர் அமிர்தவர்ஷினி, SK ரவிச்சந்திரன், பேராசிரியர் A வாகீசன், பேராசிரியை திருமதி T ஜெயந்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் ஒன்றிணைவோம் சமத்துவம் சமுதாயம் காண்போம் என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் ஒன்றிணைவோம் சமத்துவ சமுதாயம் காண்போம் என்பது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்திலும் அனைத்து மதத்தினருக்கும் உரியவர்களாக காவல்துறையினர் செயல்பட்டு வருகிறார்கள் போன்ற பல்வேறு சமத்துவ சமுதாயம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை புதுக்கோட்டை நகர துணை காவல் கண்காணிப்பாளர் ராகவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். நேரு யுவ கேந்திராவின் சார்பில் மாநில அளவிலான இளையோர் கலை விழா போட்டிகள் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற்றது. சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் 1 மற்றும் 2ஆம் தேதி நடைபெற்று வரும் போட்டியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்ட மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் தர்மபுரியைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா பாரா மெடிக்கல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புகைப்பிடித்தல், மது அருந்துதல் உள்ளிட்ட போதை ஒழிப்பு மையமாக கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் நடனமாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 5915 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 520 ரூபாய் உயர்ந்து 47,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 83 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 83,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தென்கொரியாவின் முதலாவது உளவு செயற்கைக்கோளை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. தென்கொரியா உள்நாட்டிலேயே தயாரித்த செயற்கைக்கோளுடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 ராக்கெட்டுகளை கலிபோர்னியாவின் வாண்டன்பெர்க் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்டது. ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட நிகழ்வின் வீடியோவை எலான் மஸ்க் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் வடகொரியா தனது சொந்த ராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவிய நிலையில் பாதுகாப்பு கருதி தென்கொரியாவும் செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 3, 4 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அமலாக்கத்துறையின் சாயம் வெளுத்துவிட்டது. அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பாஜக அரசு நடத்தி வரும் மிரட்டல் அரசியலுக்கு வைகோ கண்டனம். கிராண்ட் மாஸ்டர் வைஷாலிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர். தமிழகத்தில் 2000 இடங்களில் இன்று சிறப்பு மருத்துவ முகாம். பரிசோதனை மேற்கொண்டு நோய்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வலியுறுத்தல். புயலை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது. மழைக்கு இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.